கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த வார்த்தைக்கு பேர் போன திராவிட முன்னேற்ற கழகத்தில் பண்பு, அன்பு, பரிவு, பாசம், நடத்தை, நன்னடத்தை, நல்லொழுக்கம் இது எல்லாவற்றையும் கற்பித்து எழுதுவாங்கே பாருங்கள். சமூக வலைதளத்தில் ரொம்ப அன்பாகவும் பக்குவமாகவும் நிதானமாகவும் யதார்த்தமாகவும் அரசியல் புரிதலோடும் அரசியலுடைய அடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவிற்கான நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டும்தான் திமுகவினுடைய ஐடிவிங்க இது வரைக்கும் எழுதியிருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்லவர்களை போயிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் தவறாக எழுதிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு அவரை கைது பண்ணக்கூடிய அளவிற்கான உண்மையிலேயே அதை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த காணொலியின் வாயிலாக. உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தகட்டூரை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிரமுகர் தம்பி காளி அவர்களை தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய அழுத்தத்தினால மத்திய குற்றப்பிரிவுலேருந்து போயிட்டு ஒரு பெரிய தீவிரவாதியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒருத்தரை தூக்கிட்டு வந்து அவரை வந்து கைது செய்து கொண்டு போய் வச்சுருக்காங்க. அது எங்கே வச்சுருக்காங்கன்னு கூட இல்லை, மாவட்ட காவல் நிலையமா அல்லது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காவல் நிலையமா அப்படின்லாம் இல்லை, நேரடியாக சென்னைக்கு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டார். அது என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்பொழுது முதல்வரை வந்து அவர் இறந்து போனது மாதிரி சித்தரித்து போட்டுட்டாங்க. அந்த படத்தை அவர் இது பண்ணலை, ஏற்கனவே வெளியிட்ட ஒரு படத்தை அவர் எடுத்து போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உண்மையிலேயே தம்பி காளி அவர்கள் செய்தது 100 விழுக்காடு சரியானது. இதை வந்து இவர் இப்படி வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற இந்த வாதத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் நாம சில கேள்வி இந்த திமுக ஐடிவிங்க குறிப்பாக தமிழக அரசில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள்ட்டையும் திமுகவுடைய ஐடிவிங்கிட்டையும் சில கேள்விகள் நமக்கு கேட்க வேண்டியிருக்கு. முதல் கட்டமாக நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் வந்து பொதுவான நபர்களாக இருக்கட்டும், அரசியல் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அரசியல் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், யார் முதல்ல அவமரியாதையாக எழுதுறதுன்னு உங்களுடைய வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பெண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பேசின நீங்கள் தான் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து தொடர்ந்து சமூக வலைதளத்தில் எழுதி கொண்டே வந்தீங்க. ஒரு தவறுதலும் செய்யாத ஒரு இடத்துல நான் சொந்தமாக பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு சமகாலத்தில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒரு சாதாரண பின்புலத்திலேருந்து ஒரு அரசியல் நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுனா ஒரு பெண் வரணும் அப்படின்னா எவ்வளவு தடைகளை தாண்டி வரணும் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி பல்வேறு தடைகள் இருந்த போதும் சரி, என் இனத்திற்கான என் நிலத்திற்கான விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் தளத்தில் ஏகப்பட்ட விடயங்களை எவ்வளவு தடைகளை தாண்டி வரணும்னு இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் சித்தமல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தார்மீகமான நீதியை நீங்கள் கேட்டுக்கணும். அதனால அதை சொல்கிறேன். சித்தமல்லின்னு ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திற்கான மேடை ஏறப்போவதற்கு முன்பே என் முகத்தை பார்த்து நேரடியாக ஆபாசமான வார்த்தைகளை திமுகவினுடைய பிரமுகர் பேசிக்கொண்டே இருந்தார். மீண்டும் நான் மேடை ஏறி அவர் குடும்பத்திற்குமான நல்லதையும் சேர்த்து பேசிக்கொண்டே இருந்தேன். கொஞ்சம் வார்த்தைகள் அல்ல. அதோடு மட்டுமல்லாமல் அவர் குடித்து வைத்திருந்த அந்த மதுபாட்டில் என் மீது வீசி அடித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பேசக்கூடிய நாயன்மார்கள்லாம் எங்கே போயிருந்தீங்க அன்னைக்கு? ஏன் ஒரு பெண் மீது இப்படி ஆபாசமான வார்த்தைகளை நேரடியாக இப்படி முகத்துக்கு முகம் இவர் பேசுறாரு, பாட்டில் விட்டு எறிகிறாரு, அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா என்ன பதில் சொல்றது? ஒரு பெண் அரசியலுக்கு வரணும்னு பாடுபட்ட கட்சியாச்சே திமுக, நாம இந்த மாதிரி நடந்துக்கிறோமேன்னு குறைஞ்சபட்ச ஒரு கண்டிப்பு நடந்ததா? அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தூக்கி வச்சிங்களா? மாறாக பாதிக்கப்பட்ட என் மீதே வழக்கு தொடர்ந்தது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை. இதோடு மட்டுமல்ல, பல கூட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு கூட்டத்தில் பேசிட்டேன் என்பதற்காக இனிமேல் எங்களுடைய சின்ன தலைவரை, எங்களுடைய சின்ன தளபதியை, எங்களுடைய வருங்கால வாரிசை, பட்டத்து இளவரசரை நீங்கள் தவறாக பேசினீர்கள்னா நான் வந்து நிர்வாணமாக உங்கள் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் வந்து தான் ஒரு வழக்கறிஞர் பதிவிட்டார். ஏன் அதெல்லாம் திமுக ஐடிவிங் பார்க்காதா? இதுவரைக்கும் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை தொடர்ந்து 4-5 மாத காலமாக எவ்வளவு கேவலமாக சித்தரித்து அவங்க வந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருந்தாங்க. அதுவும் தனிப்பட்ட ரீதியான விமர்சனம், இன்னும் மோசமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கும் போது இந்த ஐடிவிங்கா இருக்கட்டும் இல்லை தமிழக அரசா இருக்கட்டும், ஒரு கட்சியினுடைய தலைவரை, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தலைவரை இந்த மாதிரி மோசமாக விமர்சிக்கிறீங்கன்னு ஒரே ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுத்தது உண்டா? இது வரைக்கும் கண்டிச்சது உண்டா? குறைஞ்சபட்சம் பொதுவெளியில் இப்படி ஆபாசமாக பேசாதீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் போட்ட பதிவெல்லாம் போய் இந்த பக்கத்தில் போய் பாருங்க, என்னென்ன மாதிரியான கன்றாவியான வார்த்தைகள் எல்லாம் பதிவிட்டிருக்காங்க. ஒரு பெண் இந்த மாதிரி அரசியலில் என்னை முதுகில் குத்துறாங்க, அதனால் நான் வெளியில் போகிறேன், அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கட்டும், ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன பதில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தயவு கூர்ந்த நாயன்மார்கள்லாம் போய் பாருங்க.
பார்த்துட்டு பேசுங்க. இப்போ இந்த தம்பி செஞ்சது நியாயம்தான் அப்படின்னு நான் கற்பிக்கல. தவறு செய்தால் அது தவறு தான், அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் இருக்குது, அது மாற்று கருத்தே இல்லை. அதென்ன ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. இதுவரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் காரணமான அந்த காவல்துறைக்கு சம்பந்தப்பட்டவர்களை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதோடு நிறுத்தி வச்சுட்டு அவங்களை தூக்கி உள்ள போட முடியல, மாறாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியுது. இந்த பல் புடுங்கி ஒருத்தர் இருந்தார, அவர் மீது இது வரைக்கும் நான் வழக்கு எடுக்க முடியல. இன்னும் வந்து வேங்கவேல நடந்த அந்த கொடூரத்துக்கான தண்டனை கிடைக்க வைக்க முடியல. இன்னும் பல சமூக குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவரைக்கும் அதற்கான நீதியை கொடுக்க முடியல. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, குடியினால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கு. இது எது ஒன்றையும் தடுத்து நிறுத்தல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நாம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்றாங்க, ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் பல குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் வழக்கு இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், விருதுநகர் மாவட்டத்தில் நடந்ததா இருக்கட்டும், ஒரு குற்றவாளிகளுக்கு கூட தண்டனை உறுதி செய்யப்படல, உடனடி கைது நடக்கப்படவே இல்லை. ஆனா தன்னுடைய கருத்து அது சரி தவறுங்கிறதுலாம் ரெண்டாவது வாதத்துக்கு வரும். அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அப்படின்ற காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டிய காரணம் என்ன? சரி, என்ன காரணம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, திமுகவினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய RS பாரதியினுடைய மகன் பொது தளத்தில் ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் பக்கத்தில் வந்து பேசும்பொழுது ஒரு ஊடகவியலாளரை அவரெல்லாம் வாழவே விடக்கூடாது, இதெல்லாம் நல்ல வார்த்தை, இதுக்கெல்லாம் வந்து வழக்கு போடக்கூடாது, ஏன்னா இங்கே மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகன் உடைச்சா பொன் சட்டின்ற கதை இங்கே இவங்க பண்ணால் தவறு இல்லை, அடுத்தவங்க பண்ணால் தவறு. இப்போ அவரை வந்து பேசினான்றதுக்காக அந்த பேசியதை இந்த தம்பி தான் எடுத்து பொது வெளியில் போட்டுட்டார். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அவன் மீது கர்வம் வைத்திருந்து இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் படத்தை இப்போ இன்னைக்கு கோவப்படுகின்ற இந்த திமுகவினுடைய ஐடிவிங்கா இருக்கட்டும், தமிழக அரசா இருக்கட்டும், இதே மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் படத்தை கர்நாடக மாநிலத்தில் பாட கட்டி தூக்குனாங்க, போட்டோவுக்கு மாலை போட்டாங்க, நாய் வாயில வந்து அவருடைய படத்தை கப்பை வச்சு தெரு தெரு அடிச்சு விரட்டினாங்க. அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? கோமால இருந்தீங்களா? ஏன் ஒரு ஓரமா முடங்கி கிடந்தீங்க? ஏன் அப்ப வந்து பேசவே இல்லை? ஒருத்தர் கூட வந்து கொந்தளிக்கவே இல்லை? அவங்க மீது வழக்கு பதிவு செய்யுங்கன்ற குறைஞ்சபட்ச கோரிக்கை கூட அந்த மாநிலத்தின் அரசுக்கு நீங்க வைக்கவே இல்லை. திமுக ஐடிவின் போராட்டம் கூட நடத்தலையே. திமுகவினுடைய பிரமுகர்கள் கூட ஒரு இடத்துல போராட்டம் நடத்தல, எது ஒன்றுமே நடைபெறவே இல்லை. ஐயா கலைஞர் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, முதல்ல அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறாருன்னு போய் எடுத்து பாருங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தீப்பொறி ஆறுமுகம் மேடைகளில் பெண்கள் உட்கார்ந்து அவர் பேசும்போது பெண்கள் உட்கார்ந்து கேட்க முடியுமா? இன்று வரை பேசக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப நாகரிகமா பேசுறீங்களா, நடந்து கொள்றீங்களா? யார் ஒருவர் சிக்குவாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க. பெண்கள் கூட இன்னொரு பெண்ணை பேசணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நம்ம நிதானிப்போம். ஐயோ, ஒரு பெண் அவங்க எந்த சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, அவங்கள இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம கடந்து போவோம். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் வாயை திறந்தாலே அவங்க வாயில் வர வார்த்தைகள்லாம் என்னவா இருக்கும்? ஒரு ஆண் ஒரு பெண்ணா நம்ம பேசிடவே முடியாது. அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் அசிங்கமாக பேசுறதே உங்களோட வேலை. எத்தனை படங்கள் அந்த மாதிரி போட்டீங்க, எத்தனை புகைப்படங்களை ஒன்று சேர்த்து இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்க எவ்வளவு நல்ல விதமான உறவுகளை கொச்சப்படுத்தினீங்கன்னு நீங்களே போய் பாருங்க. இது வரைக்கும் சரி, ஒரு கருத்து சுதந்திரம் என்பதை தமிழ்நாட்டில் நாங்கள் தான் போதிச்சோன்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த பையன் தவறா பதிவிட்டாரு அப்படின்னா அவருக்கு நீங்க ஒரு ஆணை கொடுக்கலாம், இது மாதிரி தவறா பதிவிடாதீங்க, பதிவிட்டீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக ஒரு ஆணை பிறப்பிக்கலாம். அது நீங்க செய்யல, உடனே கைது செய்றீங்கன்னா இதை விட அதிகமான குற்றம் செய்தவர்களை ஏன் வெளியில விட்டு வச்சிருக்கீங்கன்ற கேள்வி இருக்கா இல்லையா? நம்ம வந்து இது வந்து இப்படி இல்லைங்க, நீங்க எங்கள் கட்சிக்காரர் அதனால நான் நியாயப்படுத்தி பேசுறேன், இல்லவே இல்லை. ஒரு சாமானியனாவே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன், ஒரு சக மனுஷியாவே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். யார் ஒருவர் தவறு செஞ்சாலும் தவறு தானே. அது என்ன ஒருத்தருக்கு தண்டனை இன்னொருத்தருக்கு தான் தண்டனை இல்லை அப்படிங்கிறது என்ன மாதிரியான நீதி, எந்த மாதிரியான போக்கு? தொடக்கத்திலேருந்தே அரசியலை நீங்கள் பேச தொடங்குனீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எவ்வளவு மோசமாக சித்தரிச்சிருக்கிறார், பேசியிருக்கிறார். மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், அவரோட வலைதளத்தில் போய் பாருங்க. அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் நடித்த அந்த படங்களை எடுத்து போட்டு வைக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன காரணம்? அது என்னவா சொல்ல வர்றாங்க, என்னவா சித்தரிக்கிறாங்க? அதை அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருந்து ஆண்டு போன பிறகும் கூட அவங்களை இந்த மாதிரி வன்மையாக அவங்களால போட முடியுதுன்னா இந்த வன்மத்துக்கெல்லாம் எந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ள போறீங்க? அதோடு மட்டுமல்ல, இவரும் மரியாதைக்குரிய சசிகலா அவர்களையும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சேர்த்து பேசிய விஷயங்கள் எல்லாம் எந்த நடவடிக்கையின் கீழே அவர் கைது செய்யப்பட்டார், என்ன வழக்குகள் அவர் மீது போடப்பட்டது? தொடக்கத்திலிருந்து அரசியல்ல இந்த மாதிரி இந்திரா காந்தி அவர்களை பேசியதிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் அரசியல்ல இந்த ஆபாசங்கள் புகுத்தப்பட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்களால் தான். யார் ஒருவரால் மறுக்க முடியுமா? முதல்ல இருந்து எடுத்து பாருங்க.
யார் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகளை அரசியலுக்குள்ள உள்புகுத்தி பொதுத்தளங்களில் பேசுனதுன்னு போய் எடுத்து பாருங்க. இந்திரா காந்தி அவர்களுக்கு அடிபட்டு தலையில் ரத்தம் வந்ததை இது எந்த ரத்தம்னு எனக்கு எப்படி தெரியும் பேசியவர் கருணாநிதி. இவர்கள் தொடர்ந்து இப்படியே பேசிக்கொண்டே இருப்பாங்க. நீங்க அதுக்கு பதிலளிக்கவே கூடாது. இடையில ஒரு தடவை சமூக வலைத்தளத்தில் டே சீமான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் நாகரீகம். ஏன்னா இவங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதனுடைய உச்சம். அதான் இவங்களுடைய அரசியல் நாகரீகம். டே சீமான் இவங்க போடுறாங்க. அதுக்கு பதிலாக தம்பிகளுக்கு தாங்க முடியல, அண்ணன் இப்படி போடுறாங்களே அப்படின்னு. ஏன்னா நீங்க கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், நாங்கள் அப்படி இல்லை. எங்க அண்ணன், அவங்களோட தம்பி, தங்கச்சிங்க. எங்களுக்கு உணர்வுகள் இன்னும் கூடுதலா இருக்கும். நாங்க வந்து பதிவிடுறோம். அடுத்தபடியாக யாரோ ஒருவர் வந்து பதிவிடுறாங்க. அதையும் கூட நாங்கள் நியாயப்படுத்தல. அவங்க செஞ்ச தவறை நாமும் திருப்பி செஞ்சிருக்க கூடாது அப்படின்றதுல தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் கேள்வி என்னவாக வருது, எங்கிருந்து வருது? திராவிடர்கள்ட்டே வருது. என்னன்னா, நீங்க எப்படி டே ஸ்டாலின் நீங்க போட்டீங்க, இதற்கு முன்னால் ஏங்க நீங்க இப்படி போட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா அவங்க ஆண்டவர்கள், நாங்கள் அடிமைகள். அவங்க போடுவாங்க, நாங்க கேட்டுக்கணும். அவங்க குட்டுவாங்க, நாங்க குட்டு வாங்கி கொண்டே இருக்கணும். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இதுக்கு மேல நீங்க குட்டினீங்கன்னா நாங்க திருப்பி குட்டுவோம் அப்படின்ற சூழலை தான் எங்கள் தலைவர் பிரபாகரனும் எங்கள் அண்ணன் சீமானும் செஞ்சுட்டு போறாங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பேசும்போது அன்னைக்கு பாடை கட்டி இழுத்த போது வாய் மூடி கொண்டிருந்த உங்களுக்கும் சேர்த்து போராடியது நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்கும் இதுல இருந்த தம்பிகளும் தான். ஏன் எங்க மாநிலத்தினுடைய முதல்வர் அவரு, நீ யாருக்கு வேணாலும் பண்ணு, ஆனா எங்க மாநிலத்தினுடைய மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறார் அவரு. ஒரு கட்சிக்காரராக நாங்க பார்க்கல. அவரை நீ பாடை கட்டி இழுப்பது கண்டனத்துக்குரியது என்று பேசிய ஒரே மனிதர் தமிழ்நாட்டிலே அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க கூட வாய் திறக்கல. அண்ணன் திருமாவளவன் வாய் திறக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் இஸ்லாமிய கட்சிகளுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் வாய் திறக்கல. பேசியவர், திராணியோடும் தெம்போடும் பேசியவர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு அவர் அவங்களோட தம்பிகள் ஒரு கருத்தை பதிவிட்டுட்டாங்க. சாட்டை துரைமுருகன் மேடையில் இதை பேசிட்டாரு, காளியம்மாள் இதை பேசிட்டாங்க, இடும்பாவனம் கார்த்தி இதை பேசிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க மீது வழக்கு பதிவு செய்யறதும், அவதூற பரப்பிட்டாங்கன்னு நீங்க ஒரு அவதூற பரப்புறதும், தொடர்ந்து அவதூறு மட்டுமே தான் அரசியல் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதனால இந்த மாதிரி கருத்து சுதந்திரன்ற வார்த்தையை இனிமேல் நீங்க பிரயோகம் செய்யாதீங்க. தவறு செய்யறாங்க அப்படின்னா அதை நியாயப்படுத்தி பேசுவதற்கு இதுல ஒன்றும் இல்லை. தவறு யார் செய்தாலும் தவறு தான். ஆனால் எல்லோருக்குமான தீர்ப்பு என்பது, நியாயம் என்பது, நீதி என்பது ஒரே மாதிரி இருக்கணும். இதற்கு தொடக்கமே நீங்க தான். அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த திமுக ஐடிவிங்கும் திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரமுகர்களும் உள்ளதா இருக்கணும், கைது பண்ணி உள்ளதா அடைச்சிருக்கணும். ஏன் நீங்க யார் ஒருவரும் இங்க இருக்கக்கூடியவர்களை தவறாம பேசாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் ஒருவரும் இல்லை. ஏதோ அங்கொன்றவங்க ஒரு சில பேர் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பது போன்று மற்றவர்களையும் பார்க்கிறவங்க இருக்கலாம். ஏனையவர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்காக, தாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்காக, தாங்கள் ஏற்றுக்கொண்ட கட்சிக்காக என்ன வேணாலும் பேசலாம் பேசி விரட்டியதுதான் உண்டு. இருக்கக்கூடிய பெண்களை அரசியலுக்கு வராமல் புறந்தள்ளுவதற்கு காரணம் இந்த மோசமான விமர்சனங்கள். அந்த விமர்சனத்தை வைத்துத்தான் இதுவரைக்கும் பெண்கள் அரசியலுக்கு வர முடியாத சூழ்நிலையை திமுக உருவாக்கி இருந்தது. அண்ணா திமுக இருந்தக்கூடிய பெண்களையும் நீங்கள் மோசமாக விமர்சிச்சிருக்கீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் கட்சியில் இருந்த பெண்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவிற்கான பாலியல் கொடுமைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உணர்ந்து பாருங்க. இப்ப அவங்க எல்லாம் வெளியில பேச ஆரம்பிச்சோன்னு குதிச்சிங்க. ஆனா அதுக்கான இதுவரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? அவங்களுக்கான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் இல்ல. ஏன் இந்த நியாயன்மார்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க? உங்க கட்சியை சார்ந்த மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மேடையில உங்க மேடையில பேசினாங்களே, இவரால எனக்கு பாலியல் தொந்தரவு வந்ததுன்னு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த மாவட்ட செயலாளர் கொஞ்ச நாளா பதவி நீக்கம் செஞ்சு வச்சிருந்தீங்க. திரும்ப அவரை பதவியில கொண்டு உட்கார வச்சுக்கிட்டீங்க. அந்த நபர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்களா? கைது பண்ணீங்களா? அது என்ன ட்விட்டர்ல பதிவு போட்டாங்கன்றது மட்டும் உடனே கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க? எங்க இருக்கிறாங்கன்னு கூட சொல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான தீவிரவாதியை நீங்க காண்பிக்கிற மாதிரி காண்பிக்கிறீங்க. இத்தனை சித்திரவதைகளை, இத்தனை கொடுமைகளை செஞ்சவங்க எல்லாம் இதுவரைக்கும் சுதந்திரமா வெளியில விட்டு வச்சிருக்கீங்களே, ஏன்? இதுதான் உங்களுடைய நீதி இல்ல? இது தமிழக மக்கள் தான் ஒட்டுமொத்தமாக இவர்களை புரிந்து கொள்ளணும். அப்ப யார் ஒருவரும் இனிமே வாய் திறந்து பேச மாட்டாங்க பாருங்க. யார் ஒருவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாரும் அடிமையா இருந்துட்டு போகணும். இவங்களுடைய உண்மை குட்டுவை அந்த பையன் வெளிப்படுத்திட்டான்றதுக்காக அவர் மீது கடுமையான வழக்கு. அவர் போட்ட பதிவின் கீழே எத்தனை பேர் இதை விட ஆபாசமா பேசியிருக்காங்கன்றதை நீங்க போய் பாருங்க. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சம் தீர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சி இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களும் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு நிற்பாங்க. கருத்து சுதந்திரத்தை கருத்து சுதந்திரமாக இருக்க விடுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலையாவது குறைஞ்சபட்சம் கொடுக்காம இது போன்ற கடுமையான நடவடிக்கை எடுப்பது சட்டத்திற்கே புறம்பானது. அதனால தமிழக அரசு இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சியை நீங்கள் மீண்டும் வளர்த்து கொண்டே தான் போறீங்களே தவிர ஒருபோதும் நாங்கள் குறைந்து போய்விட மாட்டோம். அதோட மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் கூட்டம் நடத்துதோ அந்த மேடையில் ஏறி அடிக்கிறீங்க, மேடையில் ஏறி கூட்டத்தை நடத்த விடாத அளவுக்கு தடுக்கிறீங்க.
இதன் பொருட்டெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு முறை வழக்கு பதிவு செய்ய சொன்னாலும் அவர்கள் மீதான கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இதுவரைக்கும் எதுவும் எடுத்த பாடில்லை. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு வகையான அவதூறு. எனக்கு வந்து BMW கார் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பதிவே போட்டிருந்தாங்க. காளியம்மாள் BMW கார் வாங்கியிருக்காங்க, எங்கிருந்து வந்தது காசுங்கிறாங்க. இந்த அவதூறுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க? என்கிட்ட BMW கார் இல்லை, மாறாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நான் உறுதிப்படுத்துறேன், அவங்க மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க பேர்ல அப்படின்றத நான் உறுதிப்படுத்துறேன்னு போட்டிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான நபர்கள் மீது, அவதூறு பரப்புவர்கள் மீது ஏன் இதுவரைக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல? அதுக்கு கீழே வந்து நாங்கள் பதிவிடுறோம், அதை நீங்க ஊர்ஜிதப்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் பதிவிடுறோம். இனிமேல் எங்களுக்கும் இப்போ என்னவா இருந்ததுன்னா நாங்களும் வழக்கு பதிவு செய்வோம். யாரெல்லாம் அவதூறா பேசுறாங்களோ, இப்போ நான் பேசுறேன் பாருங்க, இந்த காணொலிக்கு கீழே வந்து எழுதும் சிலது, அது என்ன சொன்னாலும் திருந்தாதது எழுதுவாங்க இல்லையா? இந்த மாதிரி யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்க மீது நாங்களும் வழக்கு தொடுக்கிறோம். உண்மையிலே நியாயமானவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அவங்களே கைது செஞ்சு உள்ள போடுங்க. நன்றி, வணக்கம்.